பராபவ வருடம் ஆவணி மாதம் 7ஆம் நாள் 24/8/2026 திங்கட்கிழமை. நாள் முழுவதும் வளர்பிறை துவாதசி திதியும் இரவு 8:28 மணி வரை போராடும் நட்சத்திரமும் மரண யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப ஹோரைகள் வெற்றி அளிக்கக்கூடிய நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 2 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய நாளின் சூலம், இன்றைய தினம் சூலம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரோகிணி மற்றும் மிருகஸ்ரீட நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் சுக்கிரன், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக கேதுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக இன்றைய நாளை பொறுத்தவரை நவரத்தினங்கள், நகைகள் வாங்குவதற்கு உகந்த தினம். குறிப்பாக இன்றைய தினம் நினைத்ததை சாதிப்பதற்கு ஏற்ற தினமாகவும், திங்கட்கிழமை என்ற முறையில் சந்திர பகவானை, நவகிரகத்தில் இருக்கிற சந்திரனை வழிபாடு செய்வதும் அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எப்பொழுது தனிநபர் ஜாதகங்களில் மதிப்பிழந்து போகிறார் அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக சந்திரன் மனோகாரகன், தாயை குறிக்கின்ற கிரகம், மனதை சொல்லுகிறவர், நம்முடைய எண்ணங்களை பிரதிபலிப்பவர், என்ன தூய்மையை சொல்லுகிற கிரகம் கூட சந்திரன் தான். அப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய சந்திரன் மாதத்தில் 15 தினங்கள் தேய்பிரையாகவும் 15 தினங்கள் வளர்பிறையாகவும் சஞ்சரிக்கின்ற அமைப்புகளில் ஒரு குழந்தை ஜனனமாகிற சூழலில் அந்த சந்திரன் அமாவாசை நோக்கி தேய்பிரை நிலையில் இருப்பது, அந்த சந்திரனோடு மிக நெருக்கமாக சனி இணைவது, 5 டிகிரிக்குள் 6 டிகிரிக்குள் என்ற இணைவில், இல்லைன்னா ஒரே டிகிரியில் இணைகிற தன்மைகள் கடுமையான தோஷமாக வேத ஜோதிடம் சொல்லுகிறது. என்ன தோஷம்? புணர்வு தோஷம். புணர்வு தோஷம்னு என்ன? எல்லா வகையிலும் குழப்புதல், எல்லா வகையிலும் சந்தேகப்படுதல், எல்லோரையும் வித்தியாசமாக பாவித்தல், பார்த்தல், அனைவருடைய கருத்தும் ஒன்றாக இருக்க இவர் கருத்து மட்டும் வேறாக இருக்க அதிகமாக மனக்குழப்பத்தோடு வாழ்நாள் முழுவதுமே இருக்கின்ற அன்பர்களாக மேற்சொன்ன ஜாதகர்கள் இருப்பார்கள். இப்படி சந்திரன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற அன்பர்கள் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு 10 நிமிடத்தில் எடுக்கிற முடிவுக்கு அவர்கள் 2 மணி நேரம் எடுத்துக்கொள்வார்கள் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு அந்த சந்திரன் சனியினுடைய இணைவு சிக்கல்களை ஏற்படுத்தும். கூடுதலாக ராகுவும் அங்கே இணைந்து விட்டார், மனநோயாளியாக இருப்பார்கள். இப்படி பாவத் தொடர்புகள் அதிகரிக்க அந்த மனிதன் செயல்பட இயலாத சூழலில் சிந்தனை செயலற்ற தன்மையில் இருப்பார். அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்டதானதொரு சூழலோடு துவங்குகிறது? எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குகிற வண்ணம் உயர்வுகளும் நல்லதொரு உற்சாகமான மனநிலையும் மிகுந்த தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். சங்கடங்கள் மறையும், சகல விதத்திலும் அனுகூலங்கள் உருவாகும், பொருளாதார உயர்வுகள் மேம்படும், புகழ் பெறுவதற்கான தன்மைகளும் உண்டு. நீங்களே நினைத்து பார்க்கும் முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவரும். எல்லா விதமான ஏற்பாடுகளும் சிறப்பாக நடக்கும். ராசியின் யோகர்களான குரு, சூரியன், சந்திரன் போன்றவர்கள் வலிமையாக சஞ்சரிப்பது உங்களுடைய அனைத்து விதமான திறமைகளையும் வெளிப்படுத்துவதற்கான தன்மைகளை மேம்படுத்தும். எல்லோரையும் எளிதில் வசப்படுத்தும் வித்தை எறிந்து வைத்திருப்பீர்கள். எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். தடைப்பட்ட காரியங்களில் இருந்து வந்த சங்கடங்கள், தடைகள் விலகும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உருவாகும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வார்கள். தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும். உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் சாதுரியமான பேச்சால் மேலதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றுவீர்கள்.
நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார்கள். தொழில் பங்குதாரர் நண்பர்களால் அனுகூலம் உண்டு. குழந்தைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகை வீட்டில் உற்சாகத்தை கொடுக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடை நீங்கி இனிதே நடக்கும். குடும்பத்தில் அவ்வப்போது வீண் வாக்குவாதங்கள் தோன்றி மறையும். கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உருவாகும். பண வரவு பல வகையிலும் இருக்கும். காரிய தடைகள் விலகும். அரசியலில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கும் விவசாயத்துறை என்பவர்களுக்கும் விரும்பியது கிடைக்கப்பெறுகிற தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர என்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. பரணி நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. கிருத்திகை நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? இயல்பான தன்மையை கொண்டதாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். விரும்பியதான நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. தனித்த குரு 3இல் இருப்பது தைரியத்தை கொடுக்கும். தனஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது செவ்வாயின் இருப்பினால். அதே நேரத்தில் ஒளி பொருந்திய வளர்பிறை சந்திரன் பார்த்து மங்கள யோகத்தோடு இருக்கிறதால குடும்பம், தனம், வாக்கு, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுதல், அனைவராலும் புகழப்படுதல் போன்ற நிகழ்வுகள் உண்டு. புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் செல்வீர்கள். குடும்ப பாசத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். பொறுமை காப்பீர்கள். புதுமை படைக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குறிப்பாக உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கிய நலன் மேம்படும். மனக்குழப்பம் விலகும். பிறருடன் பழகும் பொழுது நிதானம் அவசியம். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் முன்னேற்றம் காணும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் பல வகையிலும் உருவாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான சூழல் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வார்கள். தொழில் போட்டிகள் மறையும். குடும்பத்தில் திருமணம் தொடர்பான காரியங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். கமிஷன், ட்ரேடிங் ஏஜென்சி போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் டிவி, பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கும் அனுகூலங்கள் உருவாகும். மனதிற்கு பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ் இருக்கிறீர்கள். பெண்மணிகளுக்கு கடன் தொடர்பான சங்கடங்கள் மறையும். மனக்குழப்பம் நீங்கும். அரசியல்வாதிகள் நல்லதொரு அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். எல்லாவற்றிலும் நல்லதொரு ஆதாயமும் மேன்மைகளும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. எல்லா வகையிலும் எதிர்ப்புகள் நீங்கி நல்லதொரு எதிர்பார்ப்புகளும் முழுமைத்தன்மையும் பூர்த்தியாகிற நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். பொருளாதார நலன் மேம்படும். உயர்வான எண்ணங்கள் தோன்றும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு எல்லாவற்றிலும் உற்சாகமான மனநிலை காணப்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். எல்லாவற்றிலுமே உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் மதிக்கப்படும். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சிகரமான அனுபவத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. விவசாயத்துறை என்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் அமைதியாக இருப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. மிருகஸ்ரீட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் நல்லதொரு உறுதித்தன்மையோடு செய்து வெற்றி காணக்கூடிய தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமையும். தனஸ்தானத்தில் உச்சகுரு இருப்பதும், ராசிநாதன் அதிநட்பு வீட்டில் இருப்பதும், தனாதிபதியே வலுப்பெற்றிருப்பதும், பரிவர்த்தனையோடு குருவும் சந்திரனும் இருப்பதும் பல வகையிலும் பொருளாதார ஆதாயத்தையும் புகழ் பெறுவதற்கான தன்மைகளையும் கொடுக்கும். எதிலும் வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவீர்கள். நீண்ட நாள் எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். மனம் எந்த காரியத்திலும் அவசர முடிவெடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகைகள் ஏற்படும். அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நல்ல விதமாக நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் தாமதமாகவே வந்து சேரும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகள் சொல்லி ஒரு வேலையை முடிக்க
அலைந்து திரிய வேண்டியிருக்கும். சக பணியாளர்களிடம் அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தாரோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை அளவாக வைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் உருவாகலாம். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு எந்த காரியத்திலும் நிதானம் காப்பது அவசியம். அரசியல்வாதிகளுக்கு கௌரவமான பதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சி அடைகிற சம்பவங்கள் உருவாகும். எல்லாவற்றிலும் ஏற்றமும் நல்லதொரு எதிர்பார்ப்புகளும் நிறைவான முறையில் பூர்த்தியாகிற நாளாக மிதுன ராசி அன்பர்களுக்கு சங்கடங்கள் மறைகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகஸ்ரீட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் உண்டாகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு கவலைகள் மறைகிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமை. கடகராசி அன்பர்களே, கடகத்திற்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? நல்லதொரு ஏற்றத்தையும் உற்சாகத்தையும் உறுதித்தன்மையும் மேம்படுத்துகிற தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். கவலைகள் மறையும், அனுகூலங்கள் மேம்படும். ராசிநாதன் வலுத்திருப்பதும் ராசியில் உச்சகுரு இருப்பதும் எல்லாவற்றிலும் ரசிகத்தன்மை அதிகரிக்கும். நினைத்து பார்க்க முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவுறும். உங்களுடைய எண்ணம் செயல்திறன் அனைத்தும் மேலோங்கும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் அநேகம் உண்டு. குடும்ப உறவுகளோடு அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். புதுமைகளை படிக்க வேண்டும் என்று எண்ணுவீர்கள். கடன் தொந்தரவுகள் நீங்கும். எதிர்ப்புத்தன்மைகள் விலகும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலும் உறுதித்தன்மை அதிகரிக்கும். பல வகையிலும் பலவிதமான அனுகூலங்களை பெறுவீர்கள். மனக்குழப்பம் நீங்கும். பிறருடன் பழகும் பொழுது நிதானம் அவசியம். தொழில் வியாபார முன்னேற்றம் காணும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான சூழல் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வார்கள். தொழில் போட்டிகள் குறையும். குடும்பத்தில் திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகள் உங்களது பேச்சிற்கு செவிசாய்ப்பார்கள். கடன் தொந்தரவுகள் மறையும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு ஏற்படும். அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற கடுமையாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இன்றைய நாள் கலைத்துறையினர் எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்களும் வெற்றிகரமாக அமையும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்புயர்கிற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதானதொரு சூழலோடு அமைகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். சில வித்தியாசமான அணுகுமுறைகள் அனுபவங்களை கொடுக்கிற தன்மையோடு சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமையும். பொருளாதார நலன் மேலோங்கும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முடியாமல் இருக்கிற சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவு பெறும். குறிப்பாக 12இல் இருக்கின்ற குரு பல வகையிலும் வீண் விரைய செலவுகளை கொடுப்பார். அந்த 12ஆம் இட குரு சுப விரயங்களை கொடுப்பார். அதே நேரத்தில் தனவரவும் இயல்பாக இருக்கும். வெளியூர் வெளிமாநில பயணம், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வர்த்தகத்தில் அனுகூலம் உண்டு. அஷ்டம சனி சங்கடங்களையும் மன வருத்தங்களையும் ஒருபுறம் கொடுத்து வந்தாலும் அனைத்தையும் சமாளிக்கின்ற மனப்பக்குவத்தையும் நிச்சயமாகவும் உறுதியாகவும் கொடுக்கும். உண்மையான உழைப்பாலும் முன்னேற வேண்டும் என்ற துடிப்போடும் இருப்பீர்கள். பொன்பொருள் சேர்க்கையுண்டு. விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். புதிய தொடர்புகள் மனதிற்கு மகிழும்படியான சூழலை கொடுக்கும். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நிறைவான முன்னேற்றம் உருவாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு புதுவிதமான அனுபவங்களை கொடுக்கும். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி நிறைவாக கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேலை சுமை குறையும். முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும்.
இன்றைய நாளை பொறுத்தவரை குறிப்பாக எலக்ட்ரிக்கல், பவர், கரண்ட் மற்றும் தந்தை வழி தொழிலை பரம்பரையாக செய்கிற அன்பர்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உருவாகும், கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நல்லவிதமாக நடக்கும், பெண்மணிகளுக்கு புதிய தொடர்புகள் உற்சாகத்தை கொடுக்கும். குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு செல்வம், செல்வாக்கு, கௌரவம் உயரும், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். எல்லாவற்றிலும் ஏற்றமும் எதிர்பார்ப்புகளும் நிறைவாக பூர்த்தியாகிற நாளாக சிம்ம ராசி என்பவர்களுக்கு சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திர என்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உள்ள தினமாகவும், பூர்வ நட்சத்திர என்பர்களுக்கு பொறுப்புகள் மேம்படுகிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கான கிரக தொடர்புகள் எல்லாம் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? கவலைகள் முழுமையாக மறையக்கூடிய நாளாக கன்னிராசிக்கு இன்றைய நாள் மறையும். குறிப்பாக மாற்றங்கள் உருவாகிற நாளாக மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உள்ள தினமாக கன்னிக்கு இன்றைய தினம் இருக்கிறது. சங்கடங்கள் மறைவதும் சகல விதத்திலும் அனுகூலங்கள் மேம்படுவதுமான சூழலோடு இன்றைய நாள் அமையப்போகிறது. குறிப்பாக ராசியில் சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறதால பெண்கள் சார்ந்த உறவு அமைப்புகள் தொந்தரவுகளை கொடுக்கும். அவர்களால் வீண் விரயங்கள் ஏற்படலாம், விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். லாபத்தில் குரு இருப்பது உங்களுடைய நாணயத்தன்மையை மேலோங்கும். எல்லா விதத்திலுமே உங்களுடைய எண்ண தேவைகள் பூர்த்தியாகிற நாளாகவும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையிருக்கிறது. சொல்லிலும் செயலிலும் ஒரே நேர்கோட்டை கடைபிடிப்பீர்கள். வாழ்க்கை தரம் உயர நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பலனளிக்கும். நெருக்கமானவர்களோடு மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிட்டு அதன் மூலமாக சில சங்கடங்களை பெறுவீர்கள். எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. வழக்கத்தை விட செலவுகள் கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் பொழுது நிதானமாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. எதிர்பார்த்த பணம் இனிமையான முறையில் கைக்கு வந்து சேரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல், கூடுதல் செலவை சந்திப்பீர்கள். வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்கள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்பட்டு விலகும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலங்கள் உருவாகும். உறவுகளுடன் பேசும் பொழுதும் அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுதும் நிதானமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் மதிப்பு மிகுந்த சூழலை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயத்தை தரும். விவசாயிகளுக்கு விரும்பியது நடக்கும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு புதுவிதமான அனுபவங்களை தரக்கூடிய நாளாக கன்னி ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? புதுவிதமான அனுபவங்களை நிச்சயமாக கொடுக்கும். குறிப்பாக சில கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது புதன் பயிற்சி அடைந்திருக்கிறார். நல்லதொரு வலிமையான இடத்தில் இருக்கிறார். பாக்கியாதிபதி சிறப்பாக இருக்கிறார். 10 குரு மட்டும் தனித்திருக்கிறார். ராஜயோகாதிபதி சனியை பார்க்கிறார். ராசியின் மற்ற யோகர்கள் அனுகூலமாக இருக்கிறார்கள். எந்த சூழலிலும் தன்மானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தயக்கம் காட்ட மாட்டீர்கள். சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் ஏற்படும். நிதானமாக இருப்பது நன்மையை செய்யும். பணவரவு பல வகையிலும் இருக்கும். வேற்றுமொழி பேசும் நபரால் ஆதாயம் உருவாகும். புத்திசாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் நினைத்தபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் கோபம் உருவாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள், அதனால் அலைச்சல்கள் ஏற்படும். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் மாறும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் உருவாகும். குடும்பத்திலிருந்து வந்த இறுக்கமான சூழல் மாறும். குடும்ப உறவுகள் மூலம் வருமானம் சிறப்பாக கிடைக்கும். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள். முக்கியமான பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த
கருத்து வேற்றுமைகள் விலகும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மூலமும் விருந்தினர் வருகையாலும் செலவுகள் உருவாகும். பெண்மணிகளுக்கு திடீர் கோபம் ஏற்படும். நிதானமாக இருப்பது அனுகூலத்தை செய்யும். புத்திசாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள், புகழ் பெறுவீர்கள். அரசியல்வாதிகள் போட்டி பொறாமைகளை எதிர்கொண்டாலும் மக்களின் ஆதரவை நிறைவாக பெறுவீர்கள். இன்றைய நாள் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும். கலைத்துறை என்பவர்களுக்கு வாய்ப்புகள் சற்று தாமதமாக கிடைத்தாலும் நல்ல வாய்ப்புகளாக அமையும். மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். விவசாயத்துறை என்பவர்களுக்கு விரும்பியது அனைத்தும் முழுமையாக கிடைக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர என்பர்கள் சுறுசுறுப்பான சூழலை உணர்கிற நாளாகவும், சுவாதி நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர என்பர்களுக்கு முழுமையான வெற்றி வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக இயல்புகளும் கிரக தொடர்புகளும் எப்படி இருக்கிறது? ராசிநாதன் வலிமையாக இருக்கிறார். ராசிநாதன் ஜாதகமாக இருக்கிற சூழலில் சகல விதத்திலும் அனுகூலங்கள் உருவாகப் போகிறது. எல்லாரிடமும் சகஜமாக பழகுவீர்கள். சங்கடங்கள் அனைத்தும் மறையும். பொருளாதார நலன் மேலோங்கும். புகழ் பெருகும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலங்கள் உண்டாகும். அரசு துறை அரசியல்வாதிகளால் ஆதாயம் மேம்படும். குறிப்பாக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வலுத்து முழுமை பெற்று சஞ்சரிக்கிற சூழலில் எல்லாவற்றிலும் எதிர்பார்ப்புகளும் ஏற்றங்களும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும். மனதில் போட்டு வைத்திருந்த காரியங்கள் அனைத்தும் திட்டமிட்டபடி நடக்கும். பணவரவு தாமதப்பட்டாலும் கையிருப்பு சரியாக கிடைக்கும். வேலை தவறி சாப்பிட வேண்டிய சூழல்கள் உருவாகலாம். அதன் மூலமாக ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பு ஏற்படும். அவர்களால் அனுகூலம் உருவாகும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது அனுகூலமாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கிய நலன் மேம்பாடு அடையும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான சூழல் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் நிறைவாக வந்து சேரும். தொழில் பங்குதாரர்களாலும் இயல்பான தன்மைகள் நிலவும். வருகிற வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை உண்டாகும். அவர்களின் நலனுக்காகவும் பாடுபடுகிற தன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உருவாகும். சகோதரர் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். பெண்மணிகளுக்கு முக்கியமான வேலைகள் ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகளின் பெயர் புகழுக்கு களங்கங்கள் உண்டாகும். உடனிருப்பவர்களே வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் அநேகம் நடக்கிற நாளாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்த நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், அனுச நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்ப்புகள் விலகுகிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர என்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளினுடைய சூழல் எப்படி இருக்கிறது, கிரக அமைப்புகள் எப்படி அனுகூலத்தை செய்ய போகிறதுங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசிநாதன் 8 மறைந்தாலும் மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார். விரும்பியதெல்லாம் கிடைக்கும். வெற்றிகரமான சூழல் உருவாகும். சங்கடங்கள் மறையும். சகலத்திலும் அனுகூலங்கள் மேம்படும். தயக்கங்கள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். முக்கிய யோக கிரகங்கள் முழுமை பெற்று சஞ்சரிப்பது நிறைவான சூழலை கொடுக்கும். நிதானத்தை கடைபிடிப்பீர்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் நிறைவாக வந்து சேரும். ஒரு சில காரியங்களில் அவசர முடிவெடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்கள் மூலம் உதவியும் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். விரும்பியதை வாங்கி உண்பீர்கள். மனதிற்கு பிடித்தமான சூழல் அமையும். தொழிலில் புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். தொழில்துறை என்பர்கள் புதிய கிளைகள் தொடங்க நினைப்பீர்கள். அதிலும் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் மற்றும் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்கள் சம்பந்தமான தொழில் அமைப்புகளில் சாதகமற்ற சூழல் நிலவும். கவனமாக இருங்கள். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விலகும். கவனமாக பேசுவது நல்லது.
உறவுகள், குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்கள் ஆலோசனை செய்வதை தவிர்ப்பது நல்லது. அறிமுகமில்லாதவர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை தவிர்ப்பதும் நல்லது. குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைகின்ற சம்பவங்கள் உண்டு. வீடு வாகன யோகம் உண்டு. பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக கிடைக்கும். உடன் இருப்பவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. அரசியல்வாதிகளின் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் மேம்படும். கலைத்துறை என்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஆதாயம் நிறைவாக உண்டு. மாணவர்கள், இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியும் நல்லதொரு உற்சாகமான மனநிலையும் மேம்படுகிற நாளாக தனுசு ராசி என்பர்களுக்கு தடைகள் மறைகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. போராட நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தடைகளை வெல்லக்கூடிய வகையில் வலிமை நிறைந்த நாளாக இருக்கும். ராசிநாதன் ஏற்கனவே வலுப்பெற்றிருப்பது, 6இல் தனித்த செவ்வாய் அமர்ந்திருப்பது, 7ஆம் இடத்தில் உச்சகுரு அமர்ந்திருப்பது, 7 குடையவனும் வலிமையாக இருப்பது, தொழில் பங்குதாரர்கள், நண்பர்களால் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய தன்மைகள், வளம் மேம்படும். குறிப்பாக தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த காரியத்தை செய்யும் முன்பும் அதில் தெளிவாக ஆலோசனை செய்து முழுமையான வெற்றியை பெறுவீர்கள். சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்களின் நட்பு கிடைக்கும். அதனால் கௌரவம் மேம்படும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் கூடுதல் உற்சாகத்தை கொடுக்கும். உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயரச் செய்வீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சக பணியாளர்கள் மூலம் நன்மை உருவாகும். அலுவலகம் மூலம் அநேக அனுகூலங்கள் ஏற்படும். என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் வருமானம் உயரும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் உற்சாகமான மனநிலையை கொடுக்கும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். பெண்மணிகளுக்கு அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். அரசியல்வாதிகளின் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகமான மனநிலையை அதிகமாக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு தடைகள் விலகும். மாணவர்களுக்கு அனுகூலம் உருவாகும். எல்லாவற்றிலும் ஏற்றமும் நல்லதொரு எதிர்பார்ப்புகளும் நிறைவான முறையில் பூர்த்தியாகிற நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு லாபம் மேம்படுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு கௌரவம் உயருகிற தினமாகவும், அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான சூழலோடு துவங்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். நல்லதொரு எதிர்பார்ப்புகள் நிறைவடைகிற நாளாகவும், எதிர்ப்புகள் விலகுகிற தினமாகவும், எல்லாவற்றிலும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாதித்து வெற்றி காணுகிற நாளாகவும் அமையப் போகிறது. குறிப்பாக மனதளவில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். மாற்றங்கள் உருவாகும். சங்கடங்கள் மறையும். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். விரும்பியது நடக்கும். சொல்லிலும் செயலிலும் நேர்மையை கடைபிடிப்பீர்கள். எடுத்த முயற்சிகள் பலனளிப்பதால் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் ஏற்படும். எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும். மனோதைரியம் அதிகரிக்கும். கண் நோய், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கோபதாப பிடிவாத குணங்கள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் செலவுகள் மேம்பட்ட நிலையில் இருக்கும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம். நிதானமாக அவர்களிடம் பேசுவதும் நன்மையை கொடுக்கும். தொழில்துறையினருக்கு பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சிக்கலான தீர்க்க இயலாத பிரச்சனைகள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் தீர்க்கப்படும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட்டு விலகும். தொழில் பங்குதாரர்கள், நண்பர்களால் அனுகூலம் உருவாகும். விருந்தினர் வருகை, குடும்பத்தினரின் ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவுகள் ஏற்படும். அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் அளவாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. பெண்கள் இன்றைய நாளில் விரும்பியதை சாதிக்கிற நாளாக அமையப் போகிறது. கோபத்தை தவிர்ப்பது சிறப்பு. அரசியல்வாதிகளுக்கு உங்களின் பெயர் புகழ் யாவும் உயரக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமையும்.
எதிர்பார்த்த கௌரவ பதவிகள் கூட யதார்த்தமான முறையில் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பும் தொண்டர்களின் ஆதரவும் சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அனைத்திலும் உற்சாகமான மனநிலை மேம்படுகிற நாளாக கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த தினமாகவும், சதய நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளையும் நிறைவாக பூர்த்தி செய்து கொள்ளுகிற அளவில் வலிமை மிகுந்த நாளாக மீனராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ஜென்மசனி ஒருபுறம் தடைகளை கொடுத்து வந்தாலும் அனைத்தையும் சிறப்பான முறையில் சமாளித்து வெற்றி காணுவதற்கான தன்னம்பிக்கை அதிகரிக்கிற நாளாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக ராசியை உச்சகுரு பார்ப்பதும், ராசியின் ராஜயோகாதிபதி சந்திரமங்கள யோகத்தில் இருப்பதும், 6ல் சூரியன் இருப்பது ஆரோக்கியம், கடன் சார்ந்த சில தொந்தரவுகளை ஜென்மசனி காரணமாக கூடுதலாக கொடுக்கலாம். கவனமாக இருப்பது நல்லது. புதனும் 6ல் இருப்பது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் சில தொந்தரவுகளை கொடுக்கும். மனைவியுடன் சில முரண்பாடுகளை கொடுக்கலாம். ஒத்துவராத சூழல்களிடமிருந்து நீங்கள் விலகிக் கொள்வது நல்லது. தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தொடர்பான சுபகாரியங்கள் கடின முயற்சிக்கு பிறகு தடை நீங்கி நடக்கும். எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை ஏற்றமான மனநிலை மேம்படும். எல்லாவற்றிலும் உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் கவனிக்கத்தக்க வகையில் இருக்கும். புகழ் பெறுவீர்கள். சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு இருப்பீர்கள். பணம் பல வகையிலும் கிடைப்பதற்கான தன்மைகள் உண்டு. காரிய தடைவுகள் விலகும். மற்றவர்களின் மீது இரக்கம் ஏற்படும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். பெரியோர்கள் மூலம் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற பெரும் புள்ளிகளின் அறிமுகம் உருவாகும். தொழில் வியாபாரம் மூலம் லாபம் மேம்படும். வாக்கு சாதுரியத்தால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். கடன் வசதி எதிர்பார்த்தபடி கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும். அந்தஸ்து உயரும். நிலுவையில் இருந்து வந்த பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. சுபகாரியங்களில் குடும்பத்தாரோடு கலந்து கொள்வீர்கள். பெண்கள் எடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பெரியோர்கள் மூலம் அனுகூலம் உருவாகும். பணவரவு சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகள் மக்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தால் மட்டுமே மக்களின் ஆதரவை பெற இயலும். இன்றைய நாள் எல்லாவற்றிலும் ஏற்றமான தன்மைகளை கொடுக்கிற நாளாக மீனராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகம் தேவைப்படுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும்.